வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 20-25 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். என்னுடைய அனுபவ கருத்துக்களை இந்த கருத்தரங்கத்தில் மற்றவங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அதற்கு முன் என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி, இந்த கருத்தரங்கத்துக்கும் வந்துள்ள அனைத்து ஜோதிடர்களையும், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, என்னை இந்த கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பளித்த வையாபுரி ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய அனுபவ கருத்துக்களை கூற வந்துள்ளேன். நான் அதிகமாக இந்த கலியுக காலத்தில் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த திருமண காலம்தான் முக்கியமாக நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலிமா எளிமையாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சில சூட்சமங்களை கண்டுபிடிச்சி, அந்த சூட்சமங்களை மற்றவங்களுக்கும் புரிய வச்சு அந்த திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணுறேன். ஆனால் நான் படித்ததில் எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்களோ அந்த எனக்கெல்லாம் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் சொல்லித்தந்தாங்க. அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சரியாக வரலை. அப்போ நானாக ஒரு வழியை கண்டுபிடிச்சா அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அது நிலச்சி நிற்குமா, அது பிரிவை தருமா, இப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகும்போது அந்த திருமணங்கிறது திசை புத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு நிறைய ஆணித்தரமாக நான் நிறைய கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன். நிறைய விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். நிறைய மாணவர்களையும் உருவாக்கி அவங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு நான் பாடமாகவும் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இந்த கருத்தரங்கத்து மூலிமா எளிமையாக ஜோதிடத்தின் கிரகங்களையும் 12 கட்டத்தையும் திசை புத்தி மட்டுமே தெரிஞ்சவங்க கூட நான் சொல்கிற விதிப்படி சரியாக வருகிறது. என்னுடைய திருமண காலம், என் கணவனுடைய திருமண காலம், அதாவது உறவுக்காரங்களோட திருமண காலம், என்னுடைய குழந்தைகளுக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண பொதுமக்களே அறிகிற அளவுக்கு என்னுடைய அனுபவங்களை மற்றவங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ நான் கருத்தரங்கத்தில் பேசினாலும் என்னுடைய கருத்து பாடமாக நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நிறைய விஷயத்த பேசாமல் நான் எளிமையாக இந்த ஜோதிட கருத்துக்களில் சில இன்றைக்கி திருமண கால பிரிவு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல வரேன். திருமண பிரிவு அப்படின்னா நான் நிறைய கருத்தரங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இது திருமண பிரிவு ஜாதகமாக இல்லை பிரிவு இல்லாத ஜாதகமாக நீடித்து நிலைக்குமா அந்த திருமணம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தை பெண் ஜாதகத்தை வச்சு திருமண பொருத்தம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அந்த ஜாதகத்தில் திருமணம் நிலச்சி நிற்குமா, அந்த திருமண பிரிவை தருமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தே சொல்லலாம்ல. அது எப்படி சொல்கிறது? அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகருடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த ஜாதகர் படிச்சிருக்காரா, அவங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை, அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை அப்படின்னு நம்ம முதல்ல சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் சரியாக வருது. இவர் டிகிரி படிச்சிருப்பாரா, அவருக்கு சொந்த வீடு இருக்குமா, அவர் வெளிநாட்டில் வேலை செய்வாரா அப்படிங்கிறதுல ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு தானே நம்ம சொல்கிறோம். அப்போ வரப்போகிற மனைவி அப்படின்னு மனைவியோ அல்லது கணவரோ, அப்போ அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அப்போ வரப்போகிற வரன் அவங்க படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படிங்கன்னு ஒரு ஜாதகத்தை வச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தது உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை இத்தனை, பெண் குழந்தை இத்தனை அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம நல்ல விதமான பொருத்தம் போட்டு பார்த்தாலுமே இந்த ஜாதகருக்கு இப்படித்தான் திருமண காலம் நிலச்சி நிற்க இல்லை பிரிவை தரணும் ஒரே ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம்ல. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி தங்கமான ஒரு பிரிவு ஜாதகம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஜாதகத்தை நம்ம சேர்த்து வச்சாலும் அது பிரிவை தானே தரப்போகுது. அதில் எதுக்கு நம்ம போய் திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இப்படி தாங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. அப்போ சரி நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, அந்த நடக்க போகிறது எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு அடுத்த கேள்வி. அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் பலருக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். ஒரு ஆணின் ஜாதகம்.
அந்த ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தது, அந்த ஜாதகருடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தது எத்தனை, அப்பா கூட பிறந்தது எத்தனை, அவர் என்ன படிச்சிருப்பார், இது எல்லாம் சொல்லி அவருக்கு எப்போ திருமணம் நடந்தது, அந்த திருமணம் நடக்கும்போது அவருக்கு என்ன திசை புத்தி அந்தரம் ஓடிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கடுத்து அந்த பிரிவு கொடுத்துருச்சு. அப்போ பிரிவு கொடுக்குற காரணம் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறேன். அதாவது நான் பேசுகிறது பூராமே ஜோதிட மாணவர்களுக்கு பயனுள்ளதாக ஒரு பாடம் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். இது பொதுமக்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறக்காக தான் இது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்ட்டோட ஜாதகம். இது ஒரு ஆணின் ஜாதகம். 27/6/1994 பிறந்தவர். 11:35 PM ஜாதகம் போர்டு நல்லா தெரியுதான்னு பார்த்துங்க. அப்படி தெரியலன்னா நான் சொன்னேன் அந்த டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கிங்க. அதாவது தேதி மாதம் வருஷம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டாலும் அதாவது ராசி கட்டம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பாருங்கள். இந்த ஜாதகர் மிதுன லக்னம், அதாவது மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா லக்னத்துக்கு 6ல், அந்த இடத்துல 3ல் செவ்வாய் இருக்குது. 90% 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாவோ 3ல் செவ்வாய் இருந்தாவோ அவங்களுக்கு இளைய சகோதரம் அவ்வளவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, 11ஆம் இடம் எடுத்துக்கிற 11ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. ஆனால் லக்னாதிபதிக்கு மறையில, 11ஆம் இடத்துக்கு மறையில, அதாவது 11க்கு 2ல். அந்த 11ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள். அத்தனை பேர் கூட பிறந்தவங்க. இப்போ பாருங்கள், 11ஆம் அதிபதி சனியோட சந்திரன் குரு பார்க்குது. அப்போ இந்த ஜாதகருடன் பிறந்தவர்கள் 3 பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அம்மான்னு சொல்லி அம்மாவுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது. புதன்னா 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ புதன் 2, சூரியன் 1, 3. அந்த 4ஆம் இடத்தை வேறு கிரகம் பார்க்குதானா குரு பார்க்குது. அப்போ அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இப்படி தான் சொன்னேன் அவங்களுக்கு. அதே போல் அப்பா கூட பிறந்தவங்க, அப்பானா 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குது, 9ஆம் அதிபதியை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள். 9ஆம் அதிபதியை அதாவது ராகு கேதுக்கள் வக்கரம் அப்படிங்கிறனால பின்னோக்கி வச்சிங்கன்னா அந்த ராகு பார்க்கும். அப்போ அப்பா கூட பிறந்தவர்கள் 3 பேர். சரி, அதை விடுங்க. இவர் பிறக்கும்போது அதாவது ராகு திசை 17 வருஷம் 6 மாதம். அப்போ ராகுக்கு அடுத்தது குரு திசை வந்தது. குரு திசையில் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அப்போ குரு திசையில் திருமணத்தை எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது திருமணம் ஒரு ஜாதகத்தை பார்த்தது இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமணம் நிலச்சி நிற்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பிரிவை தருணா, அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து அதனுடைய திசை நடந்தால் பிரிவை தரும். அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். இப்போ பாருங்கள், இவருக்கு குரு திசையில் திருமணத்தை கொடுத்தது. குரு 9ஆம் இடத்து நம்ம விதிப்படி அதாவது 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். இப்போ இந்த திசாநாதனான குரு 9ஆம் அதிபதியான புதனை பார்க்குது 9ஆம் பார்வையாக. அதனால் புதன் அதாவது குரு திசையில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தபடியாக அதாவது 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கணும். ஆனால் 5ஆம் அதிபதி சந்திரன் போய் 12ல் மறைஞ்சதுனால அந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 5க்கு அடுத்தது 9க்கே வந்துடணும். அப்போ 9ல் உள்ள ராகு என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா அந்த சூரியன் ராகு சாரம் வாங்கினால சூரிய புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது அந்த லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் ராகு அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. அப்போ 1, 5, 9 திசை புத்தி அந்தரம் இது சம்மந்தப்படும் போது தான் திருமணத்தை கொடுக்குது. ஆனால் இந்த திருமணம் பிரிவை கொடுத்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ல் போய் வக்கரம் ஆயிடுச்சு. அதான் 7ஆம் அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து வக்கரம் 10க்கு அஸ்தங்கம். அப்போ 2 கூடையவனோ 7 கூடையவனோ வக்கரம் பட்டால் இருதாரம் அப்படின்னு அர்த்தம். 2 முறை நடக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சு. குடும்பஸ்தானத்திலேயே கேதுவும் உட்காந்துருச்சு. இப்போ திசாநாதனான குரு 8இல் அமர்ந்து திசை நடக்குது. அதாவது 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தக்கூடாது. அப்போ பிரிவை தரும் அப்படின்னு நம்ம முதலையே சொல்லிடலாமில்ல. அப்போ பிரிவை தருன்னு முதலையே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதா, அப்போ ஒரு பரிகாரத்து மூலிமா ஏதாவது குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகம் பார்க்குறவங்க முதல்லையே பார்த்து அந்த பரிகாரம் மூலிமா இவங்களுக்கு ஒரு தாரத்தை கழிச்சிருந்தாங்கன்னா அந்த முதல் தாரம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அதை அவங்க செய்யாதனால அந்த குரு திசை சனி புத்தியில் திருமணத்தை கொடுத்து அது பிரிவை கொடுத்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட அடுத்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட மறுபடியும் திசை நடக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ஜாதகம். இன்னொரு பிரிவு ஜாதகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது கட் பண்ணுங்க. அடுத்தது இது ஒரு ஆணின் ஜாதகம். இவருக்கு திருமணம் பிரிவை கொடுத்தது. அது எப்படி எடுத்துக்கணும்னா மீன லக்னம் இவருக்கு. அதாவது திருமணம் அப்படின்னாவே 2ஆம் இடம் 7ஆம் இடம் கிடக்கூடாது. அந்த 2 7 கூடையவன், அதாவது 2ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் அதாவது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னாலுமே அது செவ்வாய் கூட சேர்ந்துருக்கு. அந்த சுக்கிரன் கேது சாரம் வாங்கியிருக்கு. கேதுன்னா தடையை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். சரி, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்கரம், சனி வந்து வக்கரமாக இருக்குது. 7ஆம் அதிபதி குரு போய் நீச்சமாயிடுச்சு. ஒரு ஆணின் ஜாதகத்தில் குரு நீச்சமானால் அவங்க மன வாழ்க்கை சிறப்படையாது. அப்படியே திருமணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. வேணால் நீங்கள் நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். ஆணின் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே ஒரு போராட்டமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. மீறினா குழந்தைக்கு, ஏன்னா லக்னத்துக்கு 5ல் குரு இல்லையா, அதனால் குழந்தைக்காக வேணால் வாழ்க்கையை ஓட்டுவாங்களே தவிர கணவன் மனைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்காது. சரி, அதுக்கு வரல. இப்போ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ அந்த 7ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ வக்கரம் ஆகக்கூடாது. 7லேயோ 2லேயோ எந்த கிரகமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கக்கூடாது. வக்கரமாக இருந்தாங்கன்னா வக்கரம்னா 2 முறை. அப்போ இருதார தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம். அப்போ இருதார தோஷம் இருக்குங்க, எந்த மாதிரி நம்ம திருமணம் பண்ணி வச்சா அது நிலைக்க போகிறதில்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்போ அதுக்கு ஒரு பரிகாரமாக ஏதாவது ஒரு பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உபதேசம் பண்ணணும். ஏன்னா பிரம்மனுக்கு அடுத்தபடியே நம்ம ஜோதிடர்களை தான் கடவுளாக நினச்சி நம்மக்கிட்ட ஒரு நல்ல நாள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம நடந்துட்டுருக்கிறது நடக்க போகிறது முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய, ஓரளவுக்கு சொல்லக்கூடிய, முழுசாக சொல்லக்கூடிய கடவுள் இல்லை நம்ம. அதனால் ஓரளவுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ இது நடக்கும் அப்படின்னா பல 1000 ஜாதகங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால தானே இப்படி நடக்கும், இப்படி தான் இந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நடந்தது அனுபவத்தை தானே நம்ம சொல்கிறோம். அதனால் சரி, அதை விடுங்க. இந்த ஜாதகர் பிறக்கும்போது புதன் திசை 1 வருஷம் 2 மாதம் 7 நாள். அதுக்கடுத்து கேது திசை, அதுக்கடுத்து சுக்கிர திசை வரும்போது இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அந்த சுக்கிரன் எங்கே உட்காண்டிருக்கு? 4ஆம் இடத்துல உட்காண்டிருக்கு. நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம். பாருங்கள், இந்த மிதுன லக்னத்துக்கு அதாவது மீன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிர திசையில் திருமணத்தை கொடுத்தது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னோம், அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அந்த ஸ்தானாதிபதியின் திசையாக இருந்தாலும் பிரிவை தரும். ஆனால் இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்து தானே திசை நடத்துகிறான். அப்போ அவன் இந்த சுக்கிரன் திசாநாதனான சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது, சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. வீடு கொடுத்த குரு போய் நீச்சமாயிடுச்சு. ஆனால் 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நீச்சமாயிடுச்சு. அதனால் இவருக்கு முதல் தாரம் நிலைக்கல. அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. அதே போல் 5ஆம் இடத்துக்கு கேது புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. கேது எப்பவுமே ராகு கேதுக்கள் வக்கரம், அதனால் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும். அதனால் அந்த கேது அந்தரத்துலையும், அதாவது கேது புத்தியிலையுமே லக்னத்தை குரு பார்க்குது. குரு அந்தரத்துலேயும் திருமணத்தை கொடுத்தது. முதல்ல எடுத்ததுமே திசாநாதன் இது போல் 4, 7, 8, 10க்கு சம்மந்தப்படுதான்னு பாருங்கள்.
சம்மந்தப்பட்டதாக இருதார தோஷம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குதான்னு சொல்லுங்கள். நீங்கள் பொதுவாக பலன் சொல்கிறது உடன் பிறந்தவர்கள், அவர் என்ன படிச்சிருப்பார், அவர் வெளிநாட்டில் இருப்பாரா. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சுக்கிரன் உபய வீட்டில் இருக்குது அப்படின்னாவே அவர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருப்பாருன்னு சொல்லுங்கள். அதே திசாநாதன் உபய வீட்டுகளில் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 10, 11, 12 இருந்தாலும் அவர் வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் லக்னாதிபதி அதாவது உபய வீட்டுகள் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவங்க பிறந்த இடத்த விட்டு வெளி இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது 100% துல்லியமாக வரும். ஏன்னா பல ஆயிரம் ஜாதகங்களை அனுபவப்பட்டு உங்களுக்கு பாடமாகவும் நிறைய பேருக்கு பாடமாகவும் சொல்லித்தரேன். அதனால் இவருக்கு இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துறதுனால அது பிரிவை கொடுத்துருச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து அருமையாக இருக்கும். ஆனால் எங்கே அருமையாக இருக்குது, திருமணம் நடந்து 4 நாள் தான் இருந்தாங்க, 4 நாளில் பிரிவு கொடுத்துருச்சு. அப்போ ஒரு திருமணம்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஜோசிகாரனுக்கு மட்டும் காசு கொடுக்குறக்கு 50 கொடுக்குறதா 100 கொடுக்குறதாங்கிற. ஆனால் ஜோசிகாரன் தலையெழுத்தே சொல்கிறான். அப்போ மனசார கொடுக்கணும்ல தட்சணை. அப்போ ஜோசிகாரனுக்கு ஜீவாதாரணம் அப்படிங்கிறதே அந்த ஜோதிட வருமானம் தான். அப்போ அவங்க மனசு நோகாத அளவுக்கு அவங்களுக்கு தட்சணைன்னு சொல்லி மனசார கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைகளோட மன வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் நினைக்கணும். அதை விட்டு போட்டு பொருத்தம் பார்க்குறக்கு ஒரு 1000 ரூபா ஆகுங்க, 2000 ரூபா ஆகும் அப்படின்னா 2000 ரூபாயா? அது எங்கள் ஊர்லெல்லாம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு பார்ப்பாங்களே. அதாவது அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அதனால் பொருத்தம்னாவே 2 ஜாதகத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? அதனால் அதாவது சந்தோஷமாக சங்கடம் இல்லாமல் ஜோதிடர்களுக்கு அதாவது உங்களால் முடிந்த தட்சணை கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதம் வாங்குங்க. அதை விட்டு போட்டு காசுக்கு அங்கலப்பட்டு ஆனால் திருமணத்துக்கு மட்டும் பல லட்சம் ரூபா செலவு பண்ணுவீங்க. அந்த பல லட்சம் செலவு பண்ணி பின்னாடி தலையில் முக்காடு போட்டு அழுகு வைங்க ஒரு ஓரமாக. நான் அந்த மாதிரி சாபமுட வரல. அதுபோல் மன வருத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜோதிடர்கள் மூளையை கசக்கி அவங்க ஆண்டவனை வணங்கி ஒவ்வொரு ஜாதகத்தையும் தன்னுடைய குழந்தைகளாக நினச்சி அவங்க அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஜாதகர் அந்த ஜாதகையோ ஜாதகரோ அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்லணும்னு சொல்லி அவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அவங்க பலன் சொல்கிறாங்க. உங்களை விட அதிகமாக உங்கள் குழந்தை மேலே பாசமும் அக்கறையும் உள்ளவங்க யார் அப்படின்னா ஜோதிடர்கள். ஏன்னா அவங்க சொல் பழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜாதகர் கடைசியில் எல்லா விவரத்தையும் கேட்டுக்குவாங்க. ஒரு சிலர் நல்லா கேட்பாங்க. இதில் என்னென்ன ஒரு ஜாதகர் எங்கள் அத்தைக்கு எப்படி இருக்குங்க, எங்கள் அத்தை பையனுக்கு எப்படி இருக்குங்க, ஒரு ஜாதகத்தை கொடுத்து எங்கள் அப்பத்தாவுக்கு எப்படி இருக்குங்க, எங்கள் அப்பத்தா சொத்து கிடைக்குமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்போ இவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாதகம் பார்த்த பின்னாடி ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னா 500 ரூபாயா இருந்தாங்க 200 ரூபா போதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் விலைவாசி என்ன இருக்குது, ஜோதிடர்கள் ஜீவாதாரணமே அதுதான். அதனால் சங்கடம் இல்லாமல் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக கொடுங்க. சரி, அதே போல் ஜோதிடர்களுக்கு சில குறிப்புகள் சொல்கிறேன். ஜோதிடர்கள் அப்படின்னா டெய்லி குளிச்சுட்டு நம்ம காலை கடனை இறைப்பணிகளை நம்ம செய்கிறோம். ஆனால் குளித்ததுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு எடுத்து துடைப்பீங்க. முதல்ல எந்த பாகத்தை துடைக்கணும், முதுகு பக்கத்தை முதல்ல துடைக்கணும். முதுகு பக்கத்தை துடைச்சிட்டு அடுத்ததான் முகத்தை துடைக்கணும். முதுகுங்கிறது அதாவது லட்சுமியோட அக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது மூதேவி. அது முதுகில் உட்காரும். அதனால் முதல்ல அதுக்கு ஃபஸ்ட் இடம் அங்கே துடைச்சிட்டு, ரெண்டாவது முகத்தில் லட்சுமி உட்காருவாள். லட்சுமி கலையாக இருக்கணுங்கிறக்காக லட்சுமியை உட்கார வைக்க முகத்தை துடைக்கணும். மூணாவதாக தலையை துடைக்கணும். மும்மூர்த்திகளும் பிரம்ம தேவர்கள் மும்மூர்த்திகளும் தலையில் உட்காருவாங்க. அதனால் தலையை துவட்டணும். அப்புறம் நம்ம எங்கே வேணாலும் சொல்லலாம், துடைக்கலாம். ஆனால் மந்திரவாதிகள் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, 2 துண்டு வச்சுருப்பாங்க துடைக்கிறதுக்கு. ஒரு துண்டை எடுத்து முதுகை மட்டும் துடைச்சிட்டு அப்படி தூக்கி வீசிடுவாங்க. அடுத்தது 2வது துண்டு எடுத்து தான் முகத்தையும் தலையும் துடைப்பாங்க. நம்ம மந்திரவாதி இல்லை, ஆனால் தலையெழுத்தை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மனின் அருள் பெற்றவர்கள்.
அதான் எல்லாருமே ஜோதிடர் ஆயிட முடியாது. பிரம்மனின் கமண்டலத்தில் உள்ள அந்த தீர்த்தம் எடுத்து மாந்தலையில் எடுத்து தெளிக்கும் போது யார் தலையில் ஒரு பொட்டாவது விழுகுதோ அவங்க தான் ஜோதிடத்துக்கு வர முடியும். நம்மக்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அந்த படிக்கிறதுல பாருங்கள், ஒருத்தர் கற்பூர புத்தியாக இருக்குது, ஒருத்தர் கரித்துண்டு புத்தியாக இருக்குது, ஒருத்தருக்கு வாழைமட்டை புத்தியாக இருக்குது. நம்ம என்ன தான் சொன்னாலுமே வாழைமட்டை புத்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் ஏறதில்லை, திருப்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளும் சலிக்காமல் அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர்த்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புரியாது. அதே இந்த கரித்துண்டு புத்தி மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி சொன்னால் புரிஞ்சிடும். ஆனால் கற்பூர புத்திக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது சொன்னதுமே டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அப்போ ஜோதிடங்கிறது எல்லாத்துக்குமே உடனே வரப்போகிறது, அதாவது புரியக்கூடிய விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் காலேஜில் படிக்கிறான், இன்ஜினியரிங் காலேஜில் அவன் ஒரு 100,000 பேர் படிக்கிறான்னு வச்சுங்க. அந்த படித்தவங்க எல்லோரும் வெளியே வராங்கன்னா எல்லாருமே அந்த இன்ஜினியரிங் சம்மந்தமான தொழில் செய்கிறதில்ல. ஆனால் படிப்புக்கு மட்டும் அந்த இடத்துல சர்டிஃபிகேட்டில் மட்டும் எழுதிக்குவாங்க. ஆனால் அது தொழில் வேறையாக இருக்கும், படிப்பு வேறையாக இருக்கும். அதுபோல் நம்ம ஜோதிடத்துறையில் நிறைய பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டமெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பலன் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, இவர் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு, நான் மற்றவங்கள குறை சொல்ல வரல. அதுலேயுமே அதாவது அதுபோல் படித்தா நம்மளுக்கு சில விஷயங்கள் புரியுமாங்கிற ஒரு ஆர்வத்தில் படிக்கிறாங்க. அதில் நான் குறை சொல்ல. அதனால் நீங்கள் முதல்ல குளித்து முதல்ல நம்ம உடலை சுத்தம் பண்ணும்போது எந்தெந்த பாவத்தை சுத்தம் பண்ணணும். அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு லட்சுமி வந்து குடியிருப்பா. அதுக்கு அடுத்தது நெத்தியில் ஒரு விபூதியோ பொட்டோ திலகம் ஏதாவது இருக்கணும். நமக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, வேர்வையில் வடிஞ்சிச்சு காஞ்சிருச்சு. அதாவது அதுக்கு கூட ஒரு கதையாக சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குது, பல ஜோதிடர்கள் பேசிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தானே பேச வேண்டுங்க. அதாவது ஒரு சொற்பொழிவு ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அவ்வளவா படிப்பறிவு இல்லாத ஒரு சோம்பேறி ஒருத்தர் அந்த சொற்பொழிவுக்கு போயிருந்தான். அந்த சொற்பொழிவுக்கு போகும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைக்குன்னா இது போல் சிலதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, உடனே அந்த சொற்பொழிவாளர்கிட்ட போய் அந்த ஒரு வெகுளித்தனமான நேர பக்கத்தில் போய், சாமி அப்போ கடவுள் அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீ டெய்லி தேவாரம் பாடு. எனக்கு படிக்கவே தெரியாது, நான் இங்கே போய் தேவாரம் பாடுறது. சரி, தேவாரம் பாடலைன்னா பரவாயில்ல, டெய்லி குளின்னு, அதை காலையில் நேரத்துலேயே குளித்து 2 ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் போட்டு சாமி கும்பிடு. நான் சோம்பேறிங்க, நான்லாம் குளிக்க மாட்டேங்க. நானும் குளிக்கிறதே வாரத்தில் ஒரு நாள் தாங்க, நான்லாம் குளிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஏதாவது சொல்லுங்கள். தேவாரம் படிக்க தெரியாது, திருவாசகம் படிக்க மாட்டேங்கிற. சரி, மற்றவங்க சொல்கிறதா கேளு. அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க. எளிமையாக ஏதாவது கடவுள் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். சரி, காவி வேட்டி கட்டிக்க, கழுத்தில் ருத்ராட்ச மாட்டோம், அதெல்லாம் உறுத்திட்டு இருக்குங்க. படுக்கும்போது தூங்கும்போது ஒரே உறுத்திட்டு இருக்குங்க. கொட்டையெல்லாம் போட்டு நம்மளால் இது பண்ண முடியும். கொஞ்சம் எளிமையாக ஏதாவது சொல்லுங்கள். அப்புறம் டெய்லி காலையில் மூஞ்சியாவது கழுவிட்டு நெத்தியில் ஒரு விபூதி பட்டையாவது போடுங்க. அது நான் சில நேரத்தில் சோம்பேறித்தனங்க, நம்மளால் நான் வாயும் கூட கொப்பளிக்க மாட்டேன், பசியாச்சுன்னு சாப்பிடுங்க. நான் எங்கே போய் பட்டை போடுறது? இதை விட எளிமையாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் இவ்வளோ எளிமையாக. சரி, ஒன்று பண்ணு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், தேவாரம் படிக்க வேண்டாம், ருத்ராட்சம் போட வேண்டாம், குளிக்க வேண்டாம், சாமி மந்திரங்கள்லாம் சொல்ல வேண்டாம். எதாவது எவனாவது நெத்தியில் விபூதி பட்டை போட்டிருந்தா அவன் மூஞ்சி மட்டும் பார்த்து போட்டு அப்புறமா நீ போய் சாப்பிடு. இவ்வளோ தானே யோசனை பண்ணான். அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் எப்பவுமே காலங்காத்தால நெத்தி நிறைய பட்டை போட்டிருப்பான். ஆடே, நம்ம வீட்டு முன்னாடியே இருக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு அவனை பார்த்துட்டு ஆனால் பார்க்காம நீ சாப்பிடக்கூடாது. அதுதான் வைராக்கியம். அதை போல் கடப்பணும். அப்போ வைராக்கியம்னா எதானே? சரி, பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி எத்த வீட்டில் ஒரு மண் பிணைகிற ஒரு கொய்யவன் சட்டி செய்கிற ஒரு ஆள் இருந்தான். அவன் டெய்லி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பட்டையெல்லாம் போட்டு அந்த காலைக்கடனெலாம் இருந்தாலும் செஞ்சிட்ருப்பான். இந்த சோம்பேறி என்ன பண்ணுவான், காலையில் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சது வெளியே வந்து பார்ப்பான். அவன் நெத்தியில் பட்டையை பார்த்ததுமே பார்த்தாச்சு, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடுவான். இப்படியே தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்போ போயிட்டுருக்குது. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு போய் பார்த்துருக்கான். அந்த நேரத்தில் அந்த மண் எடுக்கிறதுக்கு அந்த ஆள் ஒரு குளத்துக்கு போயிட்டான்.
அப்போ இவன் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, என்ன இந்த ஆளை வேறு காண, நம்மளுக்கு வேறு வயிற்ற கிள்ளுது, பசியாக இருக்குது, எப்போ இந்த ஆளை பார்க்குறது, நம்ம போய் சாப்பிட்றது, பார்த்துட்டு தானே சாப்பிட முடியும் அப்படின்னு வேறு அந்த சாமியார் வேறு சொல்லிட்டானே. சரி இந்த ஆளை காண, நம்ம வீட்லேயே போய் கேட்டுடலாம், வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்ட்டுருக்குது அப்படின்னு நேராக வீட்டுக்குள்ளே போனதான் அவன் மனைவி இருந்தா. மனைவிட்ட எங்கேம்மா உங்கள் வீட்டுக்காரர்? அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காருங்க, அதை குளத்தில் போய் களிமண் எடுக்க போயிருக்காரு. அப்படியா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம். அவன் எப்போ களிமண் எடுத்துகிட்டு வர்றது, அவனை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்புறம் போய் சாப்பிட்றது, இப்போவே பசி வயிற்று கிள்ளுது, நம்மளே போய் பார்த்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக அங்கே போனான். அங்கே போய் அந்த குளத்தில் அந்த ஆள் மண்ணை வெட்டி அப்படி வண்டியில் போட்டுட்டு இருந்தான். போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைக்கிளில் இந்த சோம்பேறி போய் பார்க்கறக்குமே அந்த ஆள் மண்ணை வெட்டும் போதுமே டங்குன்னு ஒரு சவுண்டு வந்தது. அந்த சவுண்டை இந்த மண் வெட்டுறவன் கேட்டான். ஆனால் அந்த சோம்பேறி பார்க்கல. ஆனால் அந்த சோம்பேறியுடைய குறிக்கோள் என்ன, அவனோட நெத்தியில் இருக்கிற விபூதி பட்டையும் பார்க்கணும். அவன் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏன்னா பார்த்தாச்சு, இனி போய் சாப்பிடலாம் அப்படின்னு அவன் பார்த்துட்டான்னு போயிட்டான். இவன் என்ன பண்ணா, மண்ணை வெட்டும் போது டங்குன்னு சவுண்டு வந்ததில்ல, அதைத்தான் அவன் பார்த்துட்டானாட்டிருக்கு அப்படின்னு அவன் தோண்டி பார்த்தா ஒரு புதையல் இருக்குது. அடே புதையலை தான் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டானா, அப்போ ஊருக்குள்ளே போய் இவன் சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பாதி அவனுக்கு கொடுத்துடலான்னு பாதியை மூட்டை கட்டி அவன் வீட்டுக்கு போனான். அவன் பழைய சோறை கரைச்சி அப்படி வெளுத்து கட்டிகிட்டு இருந்தான். இவன் போனான், என்னடா அது, நான் தான் பார்த்துட்டேன் இல்லையா, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்ததுனால தாங்க நான் வந்தேன். அப்படியா, இந்தாங்க பாதி பொற்காசு, பாதி உங்களுக்கு, பாதி நான் எடுத்துட்டேன். அவன் அப்படியே வாய் திறன்ட்டான், அதை சாப்பிட்றதுக்கு வாய் திறந்தவன் அப்படியே திறன்ட்டான். அடே பட்டையை போட்டவனை பார்த்ததுக்கே இவ்வளோ பொற்காசுனா, அப்போ நம்மளும் இது போல் டெய்லி குளித்து டெய்லி கழுத்தில் கொட்டை போட்டு காவி வெட்டி கட்டினா இன்னும் எவ்வளோ கிடைக்கும், தேவாரம் திருவாசகம் பாடினா இன்னும் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் நம்ம அந்த மாதிரி ஆசையெல்லாம் பட வேண்டாம். மற்றவன் நெத்தியில் இருக்கிற விபூதி பட்டையோ பொட்டவோ பார்க்க வேண்டாம். நம்ம நெத்தியில் ஒரு விபூதியோ பட்டையோ பொட்டோ வைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்மளை தெய்வ அம்சமாக பார்க்குறாங்க. நம்மகிட்ட கூட ஒரு ஜோதிடர் வந்து கேட்டார், ஐயா வருமானம் வரக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். நீ தான் ஜோதிடம் பார்க்குறீங்கள, வருதில்ல, அது என்ன 100-200 வருதுங்க, ஒன்றும் சரி வரல. அப்போ இன்னும் கொஞ்சம் வருமானம் வரக்கு வழி, காய் வெட்டி கட்டிக்க நாளையிலேருந்து அப்படின்னு. காய் வெட்டி கட்டுறதுமே அவன் வந்து பார்க்குறவங்க சாமி அப்படின்னு சொல்லி இன்னொரு 100 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க. அப்புறம் சாமி வருமானம் இன்னும் பற்ற மாட்டேங்க, கழுத்தில் கொட்டையை போட்டுக்க, நெத்தி நிறைய பட்டை போட்டுக்க அப்படின்னாங்க. அப்போ அதாவது 100-200 கொடுத்துருந்தாங்க, இப்போ 500-1000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வேஷம் போட சொல்ல வரல, நான் அந்த நிலையில் இல்லை. நம்ம அந்த தெய்வ அம்சமாக இருக்கணுமா தவிர இந்த ஸ்பெஷல் கட்டிங் மாதிரியெல்லாம் வச்சுட்டு இந்த முடியை விரித்து போட்டு ஸ்பேஷன் அப்படிங்கிற இதில் விரித்து போட்டு நம்ம பலன் சொன்னால் அது சரி வருமா? அதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். ஜோதிடர்களுக்கு சில அறிவுரைகளை சொன்னேன் அப்படிங்கிறது அதான் நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துங்க, கெட்ட விஷயமா இருந்தால் ஒதுக்கிடுங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்தை முதலையே சொல்லிட்டேன். இப்போ அதான் டைம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால ஜோதிடர்களுக்கான சில அனுபவ கருத்து நான் அனுபவப்படுறதுனால தான் அந்த அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு எளிமையாக சொல்லி தந்தேன். சரி, நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை கேட்ட இந்த ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் என்னை உலகறிய செய்த இந்த வையாபுரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை சமர்ப்பிக்கிறேன். வணக்கம். வாங்க ஐயா, வாங்க. இவ்வளோ நேரம் நமக்காக திருமண விதிகளை பல விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் ஜோதிடர் இருக்கணுங்கிறதுக்காக அற்புதமாக ஜெயலலிதா அம்மையார் மாதிரியே கதை சொல்லி அவருடைய கருத்துரையை முடிச்சிருக்காரு. அவருக்கு திருசக்தி ஜோதி ஆய்வகத்தின் சார்பாக நன்றி. ஐயா அவருக்கு இப்போ கன்னியப்பன் ஐயா சிறப்பு செய்ய ஒரு மாதிரி அழைக்கிறேன்.